இந்நாள் நன்னாளாகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடக ராசிக்காரர்களுடைய பொது குணங்கள் என்ன, கடக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது, சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா, பாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறதா, கடக ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. புனிதமான தெய்வீகத்தன்மை கொண்ட மர வகைகளை கருங்காலியும் ஒன்றாகுங்க. இதிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டைகளை கொண்டு மணிகள் செய்து இதனை மாலையாக அணிவது ரொம்ப ரொம்ப விசேஷமாகும். இந்த மாலையை ஜபம் செய்வதற்கும் வணங்குவதற்கும் பயன்படுத்திட்டு வராங்க. கருங்காலி மாலையை நம்ம தேர்வு செய்வதற்கும் போது 21 முதல் 108 மணிகள் கொண்ட மாலையை நம்ம வாங்கி அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கடகராசிக்காரர்களுடைய அதிபதி சந்திரன் என்பதால் கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவங்களாகவும் மென்மையான குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க சென்டிமெண்ட்டு பார்ப்பாங்க. தெய்வ பற்றி பெரியவங்க மீது அதிகமாக மரியாதை செலுத்தக்கூடியவங்க, குழந்தைகள் மீது அன்பு செலுத்தக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாக அமைதியான குணம் கொண்டவங்க, நல்ல ஆசானாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் இருக்கக்கூடியவங்க, மனித நேயம் மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாங்க. கருணை மனமோடு உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க, எதையும் மறக்காமல் உள்ளதை உள்ளபடியே பேசக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. வாழ்க்கையை பற்றி தனி சிந்தனையை வகுத்து அதன்படி நடக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக பயணம் செய்யக்கூடியவங்க. கணவராக கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா மனைவியிடம் பொறுப்பை ஒப்படைப்பாங்க. மனைவியாக கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கணவரிடம் குடும்ப பொருளாதாரத்தை ஒப்படைச்சு விடுவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது அவ்வளவுக்கா இருக்காதுங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கை துணையை அவங்களுக்கு சரிசமமாகவே பார்க்கக்கூடியவங்க, சுதந்திரத்தை அதிகமாக விரும்பக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்க செஞ்சுட்டு இருக்கிற காரியம் முடிவதற்காக எதையுமே செய்ய கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. சட்டுன்னு எந்த காரியம் வந்தாலும் செய்வாங்க. நண்பர்கள் உறவினர்கள்னு யாரையுமே அவ்வளவா மதிக்கவே மாட்டாங்க. கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு செயல்களை செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பெரிய தியாகிங்க. மற்றவங்களுக்காக கூட எதையுமே விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. பாசக்காரங்க, பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் எது வேணாலும் செய்யக்கூடியவங்க. யாரிடமும் குரலை உயர்த்தி பேசவே மாட்டாங்க. ஆனால் கருத்து சொல்வதில் இவங்களுடைய கருத்தை முன்வைப்பாங்க. இவங்க சொல்லக்கூடிய கருத்து சொன்னால் சொன்னதுதான், அதை மாற்ற எழுத யாராலுமே முடியாது அப்படின்னு ஒரு கர்வம் கொண்டவங்க. கடகராசிக்காரங்க திடீரென கோபித்து கொண்டு பல நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் கூட பேசாமல் இருப்பாங்க. இவங்களுடைய கோபத்தை அமைதியாக இருந்துதாங்க கட்டுப்படுத்த முடியும். இவங்க பார்த்திங்கன்னா எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சென்டிமெண்ட் பார்த்துட்டு கோபிச்சு கொள்ளுவாங்க. இவங்களோட பழகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தாங்க. பழகிட்டால் போதுங்க, இவங்களை விட யாருமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு கூட தோணுங்க. இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்க அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க யாரிடமும் சட்டுன்னு ஒட்டி கொள்வாங்க. இவங்க பார்த்திங்கன்னா சத்தம் போட்டு சிரிக்கிறதுக்கும் சத்தம் போட்டு அழுகிறதுக்கும் கூட கொஞ்சம் தயங்குவாங்க. வாழ்க்கையில் சிக்கல்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் கடகராசி ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக முடிவெடுத்து பொறுமையான அவங்களுடைய திறமையை செயல்படுத்துவாங்க. குடும்பத்தில் கடகராசிக்காரங்க மூத்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க இளைய சகோதரர் சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு குடும்ப கடமைகளை முடித்து விட்டு தாங்க அவங்க திருமணம் செய்து கொள்ளுவாங்க. இந்த ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்க வேணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. தன்னுடைய வீடு, தன்னுடைய கடை, தன்னுடைய தொழில் என அதை சார்ந்து தான் தன் குடும்பம் சார்ந்த தொழிலை செய்வதையே அவங்க விரும்பக்கூடியவங்க. நிறைய கற்பனை பலமுடையவங்க அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எழுத்தாளராகவும் கவிஞராகவும் இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெளி வேலைக்கு செல்வதை தவிர்த்து விடுவாங்க. தன்னுடைய வீட்டில் இருந்து என்ன தொழில் செய்ய முடியுமோ அதனை அழகாக திறமையாக செய்து காட்டக்கூடியவங்க. இவர்கள் வீட்டில் தாய் தந்தை இருந்தாலும் மாமனார் மாமியார் இருந்தாலும் தாமாகவே அந்த குடும்பத்தின் பொறுப்புகளை ஏற்று விரும்பி செய்யக்கூடியவங்க.
இந்த கடகராசிக்காரங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற காலகட்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாகும். இவங்களுடைய விருப்பத்துக்கு மாறாகத்தாங்க காரியங்கள் நடந்தாலும் கூட, ஆனால் இவங்களுக்கு சாதகமாகத்தான் கடைசியில் முடிவுகள் எடுக்கப்படும். வீண் அலைச்சல்கள் மனதில் தோன்றக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். எனது கட்டுப்பாட்டோடு இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது, நிதானமாக செய்வது இந்த நேரத்தில் ரொம்பவே நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உத்தியோகஸ்தாரர்கள் சக ஊழியர்களை இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வது ரொம்பவே சிறப்பானதாகும். இந்த நேரத்தில் கணவன் மனைவி ஒருவர் அனுசரித்து போவது ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது ரொம்ப சிறப்பானதாகுங்க. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நன்மையை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மன துணிவு அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் போன்றவை சந்திக்க நேரிடலாங்க. கொஞ்சம் கவனமாக இந்த நேரத்தில் இருப்பது ரொம்பவே நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்ட பாடங்களை படிப்பதும், தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதுமே நல்லது. மேலுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில் திடீர்னு திருப்பங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். தெய்வ நம்பிக்கை அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இவர்களுடைய உடல்நல பாதிப்புகள் உண்டாகலாங்க. எனவே அவங்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச வேணுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வருவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களோட நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகுங்க. வராதுன்னு நினைத்த பொருள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து வந்த கருத்து மோதல்கள் மறியுங்க. நல்ல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையானது மாறி மறுபடியும் உங்களுடைய தொழிலில் சூடு பிடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்த சரக்குகள் விற்பனையாகுங்க. அதிகமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீங்கள் சரக்குகளை அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது. புதிய பொறுப்புகள் உண்டாகுங்க. வேலை தேடுபவங்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. மற்றவங்களை அனுசரித்து செல்வது பலவிதமான நன்மைகளை கொடுக்குங்க. கடகராசியில் பிறந்தவர்களுடைய நட்சத்திர பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம். எனவே திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அலைச்சலை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க கவனமாக பணிகளை செய்வது ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது. மேலுமே உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகும். தாய் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி ஏற்றமாகவோ இறக்கமாகவோ இருக்கலாங்க. இளைய சகோதரருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் பேசும்போது உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தந்தை தாய் வழி உறவினர்கள் பிள்ளைகளோடு கருத்து மோதல்கள் வரலாங்க. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேணுங்க. நண்பர்களிடத்துல மன வருத்தம் ஏற்படலாம். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளை உண்டாக ஏற்பாடுகளை நீங்கள் செய்வீங்க. ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உறவினர்கள் வகையில் அதிகமாக நெருக்கம் காட்ட தேவையில்லை. கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேணும். ஏன்னா அவங்களால சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பெரியக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்கும். தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களால் நன்மை ஏற்படும். உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா காரியங்களும் நன்மையில் போய் முடியுங்க. மன திருப்தி உங்களுக்கு உண்டாகும்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.